சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை ஒரு முறை கூட நீ காதல் வாங்குவது கிடையாது. என்னுடைய மனதில் நான் எடுத்துக்கொள்வேன். அதனால் நான் எதையுமே கேட்பதாக இல்லை என்று சொல்கின்றேன். என் பேச்சை கேட்கவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டாயா? நான் எதுவாக இருந்தாலும் உன் நல்லதுக்குத்தானே செல்வேன். எதுவுமே நான் தப்பாகவும் எதுவுமே சொன்னது கிடையாது. முக்கியமாக ஒன்று கவனித்துப் பார். உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது சொல்வேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை சொல்வேன். ஏதாவது ஆபத்து என்றால் முன்பே வந்து சொல்வேன். இப்படித்தான் உன்னை நான் வந்து அடிக்கடி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? நான் எதுவாக இருந்தாலும் மன கஷ்டப்படுவது போல் தான் சொல்வேன் என்று நினைக்கின்றாய். என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்கிறாய். தேடுகிறாய். உன் வாழ்க்கையில் அது கிடைக்கவே இல்லை. நீயும் ஆனால் சோர்வை அடையாமல் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றாய். என்னதான் செய்ய போகிறோம்? வாழ்க்கையில் என்பதே உனக்கு தெரியாமல் பரவாயில்லை. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் வரை எல்லா விஷயத்தையும் தேடுவோம் என்று நினைக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு உனக்கு இருக்கிறது. ஆனால் உன்னை நம்பலாமா வேண்டாமா உனக்கு தெரியவில்லை. என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் வெற்றி அடைவேன். வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு நல்லது நடக்கும். இப்படியே சொல்லிக்கொண்டு உன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தாயோ, அந்த காரியத்தில் வெற்றி அடையப் போகிறாய். ஒரு மனிதனை எதற்காக நல்லதை மட்டுமே யோசியுங்கள் அல்லது செய்யுங்கள் என்று சொல்கின்றேன். நல்லதை செய்தால் நல்லது நடக்கும். நல்லதை யோசித்தால் நீ யோசித்துதான் நடக்கும். நீ யோசித்தது மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் அது நடக்காமல் எழுதுவது, அதனால் உன் வாழ்க்கையில் அந்த சுபகாரியம் நடக்க இருக்கிறது. என்னுடைய குழந்தைக்கு நான் ஒன்று சொல்கின்றேன். எக்காலமும் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும், உனக்கு பிடித்திருந்தால் அந்த செயல் என்ன தொடர்ந்து என்னை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு உன் வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ வைப்பேன். நீ குழப்பமே வேண்டாம். மனசுக்குள் எதையுமே குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்லாமே ஒரு காலம் மாறும். எப்படி உன் வாழ்க்கை நல்லதாக இருந்த உன் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத நபர்களும் வந்து நுழைந்து உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றினார்களோ, அதுபோல அவர்கள் எல்லாம் விலகி உன் வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு நிலைக்கு வருவாய். அதற்கு நான் பொறுப்பு. உன்னுடைய போராட்டத்திற்கு முடிவு வந்துவிடும். வாழ்க்கை முழுவதும் போராட்டமோ என்று நினைத்தாய், கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் நீ போராடியதற்கான நற்பலன்களும் உண்டு. நீ இப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய். சீக்கிரமாக பார். அதுவே நிலையாகவும் உன்னுடைய மனம் திருப்திகரமாகவும் இருக்கும். கண் குளிர உன் வாழ்க்கையை நானும் பார்ப்பேன். மன நிறைவாக உன் வாழ்க்கையை நீயும் ஏற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.